ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. அதில் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 இன்ச் பட்டையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போது 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதோட கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதோட 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதும் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். அரிசிக்கும் சேர்த்து இப்போவே உப்பு போட்டுடுறேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டு தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். இடையில கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அரிசிக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2 கப்புங்கிற விதத்தில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதோட எடுத்து வச்சுருக்க அரிசி போட்டுடலாம். நான் 2 கப் அரிசியும் 4 கப் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி சாதம் ரெடி. நல்லா வெந்துருச்சு. நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது நம்ம தக்காளி சாதம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிம்பிளான சுவையான தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.